ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பட்டுக்கோட்டையில் உள்ள சாய்பாபா சீரடி சாய்பாபா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். சரி வாங்க உள்ளே போயிட்டு எப்படிலாம் இருக்குன்றத பார்க்கலாம். உங்களுக்குலாம் சாய்பாபா பிடிக்குமா பிடிக்காதா, எந்த சாமி பிடிக்குன்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க போகலாமா? சரி வாங்க போயிட்டு சாமி கும்பிட்டு எப்படி பசு பசுன்னு இருக்காருங்க. இது தியா பிஸ்கெட் சாப்பிட்றத பார்த்து வருது. சாய்பாபாவுக்கு நாய்க்குட்டி இதுங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி தொட்டு இங்கே கழட்டு, பைக்கு கிட்ட அப்பயே கழட்டியிருக்கேன், அங்கே கழட்டிட்டு வாங்க. இங்கே பாருங்க ஒரு யானை இருக்கு. இங்கே சாய்பாபா இருக்காரு. சாய்பாபா சாய்பாபா இருக்காரு. இங்கே பாருங்க உள்ள ஒரு வெள்ளை கலர் சாய்பாபா இருக்காரு. இங்கே வெள்ளை கலர் உள்ள சாய்பாபா தான் எங்கள் வீட்டில் இருக்காரு. சரி வாங்க. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளி தெய்வானை இருக்காங்க. இங்கே பாருங்க மயில், மயில்னா முயலாம் தியாவுக்கு. இந்த தரணி கொள்ளு பொம்மை மாதிரி வச்சிருக்காங்க. ஏய் தியா பாப்பா, அந்த இது என்ன எரியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாய்பாபா கோயிலில் அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க சாய்பாபாவை. ஓகே, நம்ம வந்து நீ சாமிலாம் கும்பிட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு நம்ம கிளம்பலாம். இதை கொடுங்க, நல்லா தான் இருக்கு. எவ்வளோ? அரை கிலோ 75 ரூபா, 150 ரூபா ஒரு கிலோ வாங்கலாம். மாம்பழம் இது என்னது, எவ்வளோ? ஒன்று எடுத்துக்கா. இது முறுக்கா, இது அப்பளம் மாதிரி இருக்கு. இது போய் முறுக்குங்கிறாங்க, என்னன்னு தெரியல. சரி வாங்க போய் பார்ப்போம். எங்கள் அத்தை என்ன சொல்கிறாங்க? இது என்ன அத்தை? வெள்ளை முறுக்கு. வெள்ளை முறுக்கா? இது வெள்ளை முறுக்குன்னா? வெள்ளை முறுக்குன்னா வடகம் முடிகிறோம்ல அந்த மாதிரி. ஐயோ, நான் என்னடா முறுக்குங்கிறாங்கன்னு போய் பக்கத்தில் பார்த்தா இது வடகம் மாதிரி இருக்குன்னு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஒரு பேக்கரிக்கு வந்துட்டோம். பேக்கரிக்கு வந்து வெஜ்ஜு பப்ஸ் வாங்கியிருக்கோம். நம்ம ஊரில் காப்பு கட்டிடல, அதனால் அசைவம் வேணாம், சைவம் மட்டும் வாங்கியிருக்கோம். வெஜ்ஜு பப்ஸு, டீ காஃபி வந்து சொல்லியிருக்கோம் வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வந்து இந்த நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு, பெருமாள் கோயில் தான், அதில் உள்ள நரசிம்மர் இருந்தார், அதை கும்பிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து சாய்பாபா கோயிலுக்கு போனோம். சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து பேக்கரிக்கு போயிட்டு, பேக்கரியில் டீயும், நான் வந்து விரதம் இருக்கேன். இப்போ மதியம் தான் போய் விரதம் விடணும். தியா தரணிஸு அத்தை மட்டும் 3 பேரும் பப்ஸு சாப்பிட்டாங்க. பப்ஸு சாப்பிட்டுட்டு தியா தரணிஸும் காஃபி குடித்தாங்க. அத்தை வந்து டீ குடித்தாங்க. நான் எதுவுமே இது பண்ணலை. போயிட்டு விரதம் விட்டுட்டு தான் எதாக இருந்தாலும் சாப்பிட்ணும். 5 நாளைக்கு இருக்கலாம். ஏன்னா நம்ம ஊரில் வந்து காப்பு கட்டினதை பார்த்துருப்பீங்க, அதனால தான் நான் வந்து இருக்கேன். சரி ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பப்ஸு டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோன்னா அடிவளை வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கோம். எங்கள் அத்தை வந்து சாமி போய் கும்பிட்டுருக்காங்க. சரி வாங்கணும், நம்மளும் போயிட்டு ஏதாவது ஒரு தெய்வம் கை கொடுக்கும்ல, அதுக்காக எல்லாத்தையும் கும்பிட்டு வைப்போம். அதுக்காக தான் போகிறேன். வாங்க போய் சாமி கும்பிட்டு வரோம். பாருங்கள், பெரிய ஆஞ்சநேயர் சிலை. சரி வாங்க, நான் சாமி கும்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். தியா எதுக்கு ஓடியாடுறா? என்ன தியாமா, சாமி கும்பிட்டியாடா? என்னடா தாங்கப்ல, என்னம்மா அண்ணடா பட்டு ஐஸ்கிரீம் வேணுமா? வாங்க, இப்போ தான் டீயும் பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்க, போய் சாப்பாடு சாப்பிட வேண்டாமா? ஐஸ் எவ்வளோ தாத்தா? இங்கே எடுங்க பார்ப்போம். பார்ப்போம் பாருங்க. சாக்கபார் எவ்வளோ? 20 ரூபா.
அடேங்கப்பா. சேமியா ஐஸு சேமியா 10 ரூபா. சேமியாலே 2 கொடுங்க. பால் ஐஸ் 15 ரூபா. சேமியாலே 2 கொடுங்க. வாங்கி வேண்டாம், தூக்குனா அது நல்லா இருக்காது. வாங்கிக்கோ. ஆனால் எப்படி வாங்குற? இந்த தண்ணி வேகமாக ஓடியாடுறாங்க. அங்கே பாருங்க, முதல்ல ஐஸு கேட்டோம். ஒழுங்கா பிடிச்சிக்கோ, கீழே போட்டுறாங்க. சரி சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து விரதம் விட்றக்கு சாப்பாடு, சாம்பார், அப்புறமேட்டு அப்பளம், பீட்ரூட்டு, பாயாசம் தான் செஞ்சுருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சனால லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சொல்லுதியா? பாய்.